திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற புஷ்பா 2 த ரூல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, போன பார்ட் எங்கே முடிஞ்சுதோ அந்த இடத்துல தான் இந்த கதையும் துவங்குது. இந்த பார்ட்டில் நல்ல படபலம், பணபலம், அரசியல் செல்வாக்கு இதோடு இருக்கார் புஷ்பா. அதே வில்லன் தான் ஃபகத் ஃபாசில். அவருக்கு இவருக்கும் ஒரு வாக்கிய தகராறு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் மோதல் அதிகமாக இருக்குது. இந்த சமயத்தில் ஹீரோவுக்கு ஒரு சிஎம்மை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சிஎம்மை பார்க்க போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொன்னோடனே ஹீரோவுடைய மனைவி சொல்கிறாங்க, அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் சிஎம் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, நீ கடத்தல்காரன், நம்ம பார்ட்டிக்கு நிறையா ஃபண்டு கொடுக்குற, அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் நான் ஒரு கடத்தல்காரன் கூட நின்று ஃபோட்டோ போஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை அவமானப்படுத்திடுறாரு. இப்போ ஹீரோவுக்கு, நீ சிஎம்மாக இருந்தால் தானே உன் கூட நின்று நான் ஃபோட்டோ எடுக்க முடியாது, நான் சிஎம்ஏ மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தோடு வெளியே வர்றாரு. புறாவுக்கு ஒரு போராடா, இதனடா பெரிய அக்க போரா இருக்குன்ற மாதிரி. அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. ஏற்கனவே வந்த புஷ்பா ஒன்று எதுக்கு ஓடிச்சுன்னே தெரியல. அதுவே ரொம்ப தெலுங்கு படமாக இருக்கும். உலகத்தில் வந்து அத்தனை மாஸ் மசாலா படத்தையும் போட்டு கலந்து ஒரு மசாலா படமாக எடுத்து வச்சுருப்பாங்க. சரி, இதைவாவது கொஞ்சம் யோசித்து நல்லா எடுத்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா, இது அதை விட மசாலாவை எடுத்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சீனை சொன்னாலே போதும். ஜப்பானில் ஒரு ஹார்பரை காட்டுறாங்க. அந்த ஹார்பரில் கண்டெய்னர்லாம் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க க்ரேனில். ஒரு கண்டெய்னர் மட்டும் ஓவர் லோடுன்னு காட்டுது, மேலே ஏற மாட்டேங்குது அந்த கண்டெய்னரு. அது கீழே விழுந்து, கீழே உடஞ்ச உடனே அதுலேருந்து செம்மரக்கட்டையெல்லாம் வெளியே வந்து விழுது. இதை பார்த்துட்டு அந்த ஜப்பான்காரனுங்க செம்மரக்கட்டை வந்து விழுதுன்ட்டு அவங்க பாஸுக்கிட்ட சொல்லிடுறானுங்க. அவன் கிளம்பி வர்றான். ஒரு படையோடு வந்து பார்த்த உடனே, சார் உள்ளே செம்மரக்கட்டை மட்டும் இல்லை, உள்ளே ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னோடனே, ஏண்டா இந்த கண்டெய்னர் வர்றதுக்கே 45 நாள் ஆகும், 45 நாளாக ஒருத்தன் சாப்பிடாம கொள்ளாமல் வந்திருக்கானா அப்படின்ட்டு அவன் ஜப்பான்காரன் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கான். உள்ளேருந்து வந்தவர் பார்த்தா இவர் அவங்ககிட்ட ஜாப்பனீஸில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா செம்மரம் திருப்பதியிலேருந்து ஜப்பானுக்கு வந்துடுச்சு, ஆனால் ஜப்பான்லேருந்து எனக்கு பணம் வரலையே, அதுக்கு தாண்டா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஜாப்பனீஸ் அப்படின்ட்டு ஜாப்பனீஸில் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஜப்பான்காரன் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கான், இவர் ஜாப்பனீஸில் பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப புதுசாக இருக்குது சார், இது புதுசாக இருக்குது. அதுக்கு ஒரு புக் எடுத்து காட்டுறாரு. 45 நாளில் உள்ளே உட்காந்து இதை படித்தேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சண்டை பிடிச்சி மல்லு கட்டி அவனை பூரா அடித்து போட்டு வந்துடுறாரு. அதில் ஒரு மேட்டரும் கிடையாது. இந்த சீன்களுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம்னு யாருக்குமே தெரியல. பார்த்தா வழக்கம் போல் இங்கே சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இவர் யார் தெரியுமான்னு முதல்ந்து கதையை ஆரம்பிக்கிறானுங்க. இந்த முதல்ல இந்த ஒரு 10-15 நிமிஷம் சீனை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா மற்ற சீன்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த புஷ்பா போயிட்டு சிஎம்ஐ சந்திக்கிற சீனு, அப்புறம் ராவ் ரமேஷ் போயிட்டு ஃபகத் ஃபாசிலை தனியாக ரூமில் சந்திக்கிற சீனு, அப்புறம் ஃபகத் ஃபாசிலுக்கும் ஹீரோவுக்கு இருக்கிற அந்த ஈகோ கிளாஷு, அப்புறம் ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்குற சீனு, இன்ட்ரோல் பிளாக்கு எல்லாமே நல்லாவே இருந்தது. அந்த முதல் சீனை தவிர ஃபஸ்ட் ஹாஃபில் எல்லாமே ஒரு நல்ல கிரிப்பிங்கான சீனாக இருந்தது, நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃபு அதுக்கு நேர் எதிர்மாறாகி போச்சு. காரணம் என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சீன்ஸே கம்மி. ஒவ்வொரு சீனும் லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஃபகத் ஃபாசில்கிட்ட சவால் விட்டு, உன் கண்ணு முன்னாலே நான் எப்படி கடத்துறேன் பாரு அப்படின்ட்டு ஒரு கடத்தல் வேலையை பண்ணுறாரு. அது ஒரு அரை மணி நேரம் ஓடுது. அப்புறம் பார்த்தா ஒரு கோயிலில் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாரு. அங்கேயே ஒரு சென்டிமெண்ட் சீன் போகுது, அங்கேயே ஒரு பெரிய ஃபைட் சீன் போகுது. இதுவே ஒரு சீனே ஒரு பெரிய சீனாக இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா இந்த படம் முடிவில் ஃபகத் ஃபாசிலுக்கும் இவருக்கும் என்ன மோதல் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, அதெல்லாம் விட்டுவிட்டு எம்ஜிஆர் காலத்து குடும்ப சென்டிமெண்ட் படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டை பொழியிறான். ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிறானுங்க, ஹீரோ போய் சண்டை போட்டு காப்பாற்றுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஹைதர் அலி காலத்து சீனு. அப்புறம் பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையான்றது, இதெல்லாம் புஷ்பா படத்துக்கு தேவையா? இந்த படத்துக்கு இது கிளைமேக்ஸ் இல்லைல்ல. படத்தை எப்படி ஆரம்பித்தோம்? ஒரு பெரிய கடத்தல்காரன், அவன் ஒரு டஃப்பான ஒரு போலீஸ் அதிகாரியை எதிர்த்து நிற்கிறான். இவங்க 2 பேருக்குள்ள மோதலாக தானே படத்தை காட்டணும். அந்த கதையை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு குடும்ப சென்டிமெண்ட்டு அது இதுன்னு போட்டு புதுசாக ஒரு வில்லனை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வில்லன் யார் தெரியுமில்ல? ஜெகபதி பாபு. அப்போ படம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அதுவும் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் கழுத்தை கடித்து கரும்பி வச்சு போடுறாரு. குடும்ப சென்டிமெண்ட்டை பொழிஞ்சு அழகாட்சி படமாக எடுத்து வச்சுருக்காங்க. வழக்கமாக இந்த படங்களை சொல்லுவாங்கள்ல, இந்த மொத்த படத்தையும் ஹீரோ ஒரு ஆளே தன்னுடைய ஷோல்டரில் தாங்கினார்னு. இந்த படத்தில் நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தாங்கி ரொம்ப சைடு வாங்கிட்டு இருப்பார் இந்த படத்தில். நிச்சயமாக ஹீரோவை பாராட்டி தான் ஆகணும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். நல்ல ஒரு பிரம்மாண்டமான படமாக கொடுத்துருக்காங்க. பிரம்மாண்டம்னா தமிழ் படத்து பிரம்மாண்டம் மாதிரி கிடையாது. மொத்த பட்ஜெட்டையும் ஹீரோ டெக்னீஷியன்லாம் பங்கு போட்டு மிச்சம் மீதி காசில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டிலே உட்காந்து க்ரீன் மேட்டில் படம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எடுக்காமல் நல்ல லைவ் லொக்கேஷனில் க்ரௌடு பெரிய பட்ஜெட்டில் படத்தை எடுத்துருக்குறாங்க. பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது படம். அந்த வகையில் இந்த படத்தை பாராட்டி தான் ஆகணும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு இந்த பாட்டெல்லாம் பெரிய ஒரு பலமாக இருந்தது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் பாட்டெல்லாம் பெருசாக அமையலை. இருந்தாலும் இது ஒரு ஓகே ரகமான பாட்டாக இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இது ஒரு டப்பிங் பாட்டு பார்த்த மாதிரி தான் இருந்தது. இது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு எதுக்கு ஓடிச்சின்னு தெரியல. அதை வெறும் வெத்து பில்டப்லேயே ஓட்டியிருப்பாங்க. அந்த படத்துடைய டைட்டில் வரும்போதே புஷ்பான்னு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து ஹீரோயின் பேராக தான் இருக்கும். ஹீரோ வந்து புஷ்பா புருஷனாக இருப்பார் அப்படி தான் நினச்சி போய் படம் பார்த்தா புஷ்பராஜ் அவர் பேர். புஷ்பானா யார் தெரியுமாடா, ஃபயர்ரான்னு உயிரை எடுத்தானுங்கள்ல, இதில் வந்து வைல்டு ஃபயர்ரா, இன்டர்நேஷ்னல்ரா, அப்படிரா இப்படிரான்னு வெறும் பில்டப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதை தாங்கிறதுக்கு உங்களுக்கு மன உறுதி இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த படத்துடைய டியூரேஷனை வந்து வெளியிடும்போது திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா 200 நிமிஷம், அதாவது 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடக்கூடிய படம். நிச்சயமாக நம்மளை சாவடிக்க போகிறானுங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை போய் பார்த்தோம். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பொறுத்தளவுக்கு நிச்சயமாக நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்க. முழு படமாக பார்க்கும்போது பெருசாக உடம்பு வலியோ தலைவலியோ இல்லை. ஆனால் மொத்த படத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்.